கலைஞர் பல்கலைக்கழகத்திற்கு ஆளுநர் RN ரவி முட்டுக்கட்டை போட நினைப்பதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கும்பகோணத்தில் கலைஞர் பெயரில் புதிய பல்கலைக்கழகத்தை உருவாக்க சட்டப்பேரவையில் மசோதா நிறைவேற்றி ஆளுநரின் ஒப்புதலுக்காக அனுப்பி வைத்து 3 மாதங்கள் கடந்த பின்பும் அதற்கு ஒப்புதல் வழங்கப்படவில்லை என்றார். முத்தமிழறிஞர் மூதறிஞர் டாக்டர் கலைஞர் பெயரில் பல்கலைக்கழகம் வேண்டும் என்று சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தில், அதுவும் கும்பகோணத்தில் தலைவனமாக கொண்டு செயல்படும் என்ற தீர்மானத்திற்கு ஒப்புதல் தர வேண்டும் என்று தமிழகத்தினுடைய ஆளுநர் மரியாதைக்குரிய RN ரவி அவர்களுக்கு சட்டமன்ற தீர்மானத்தின்படி அனுப்பி வைத்திருந்தோம். அவர் ஒப்புதல் தர இன்னும் சம்மதிக்கவில்லை. உச்சநீதிமன்றத்தில் ஏற்கனவே ஆளுநருடைய செயல்பாடு இப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு வழிகாட்டு நெறிமுறைகளை உருவாக்கி தந்த மாநிலம் தமிழ்நாடு, உருவாக்கி தந்த தலைவர் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அன்பு தலைவர் அண்ணன் தளபதி அவர்களே 2-3 இடங்களில் அரசு விழாக்களில் பத்திரிகையாளர் சந்திக்கும் போது ஆளுநர் விரைந்து அதற்கு அனுமதி தர வேண்டும், அது சம்பந்தமாக பேசுவதற்கும் கோரிக்கை வைப்பதற்கும் உயர்கல்வித்துறை அமைச்சரும் அதனுடைய செயலரும் கவர்னர் அலுவலகத்திற்கு சந்திப்பதற்கான நேரம் கேட்டபொழுது இதுவரை அதற்கான வாய்ப்பையும் உருவாக்கவில்லை. எனவே விரைந்து அனுமதி தர வேண்டும், இல்லை என்றால் நீதிமன்றத்தை நாடி அதற்கான அனுமதியை பெறுவோம் என்று முதலமைச்சர் அறிவுறுத்தியிருக்கிறார். எனவே அதன் அடிப்படையில் நிச்சயமாக கலைஞர் பெயரில் கும்பகோணத்தில் பல்கலைக்கழகம் வந்தே தீரும். வருவதற்கான சட்ட நெறிமுறை வழிமுறைகளை தமிழக முதலமைச்சர் மேற்கொள்வார். அவர் சொல்லுகிற திசையில் உயர்கல்வித்துறை பயணப்படும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.